வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ இந்த சேனலோட பேரை பார்த்தா தெரியும், இதில் கார்ஸ் அண்ட் பைக்ஸை பற்றி மட்டும்தான் வரும். நம்ம அந்த கிரிஞ்சான ரிவ்யூஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் எஜுகேஷன் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் காஸ்ட்லியஸ்ட் பைக்ஸ் ஃப்ரம் எவ்ரி பிராண்ட்ஸ், அதாவது பாப்புலரான பிராண்ட்ஸில் இருக்க எல்லா பைக்குமே நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே ரொம்ப பேசாமல் வில் டைவ் இன் டு த வீடியோ. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, த பிக் ஃபோர்ஸ் ஆஃப் ஜாப்பனீஸ், அதாவது சுசுகி, யமஹா, கவாசாக்கி, ஹோண்டா. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் யமஹா YZF R1M, the costliest bike from Yamaha brand. So YZF R1M, my most favorite bike from Yamaha. 998cc liquid cooled inline 4, 13,500 rpm 200 bhp, 11,500 rpm 130 Newton meters of torque. சும்மா பறக்கும் வண்டி. என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்டிங் பைக். அதோட CP4 இன்ஜின், அதாவது கிராஸ் பிளேன் கிராங்க் 4 இன்ஜின் வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் சிஸ்டம் அக்ரா போட்டால் இன்னிசை. $20,000 அவுட் சைடு இந்தியா, இன்சைடு இந்தியா ப்ளஸ் டேக்ஸஸ் எங்கேயோ போகும் ப்ரைஸ். ஸ்டாண்டர்ட் R1 இந்தியாவில் சென்னையில் ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22 லட்சம் வரும், 22 lakhs. பட் அதுவே R1M எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன் ரோட் மேக்ஸிமம் 35 to 37 lakhs வந்துடும். எதுக்கு இந்த ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, R1M comes with fully adjustable electronic coil-in suspension, forged magnesium wheels, full carbon fiber body kit, அதாவது ஃபுல் ஃபேரிங்குமே கார்பன் ஃபைபரில் இருக்கும். குக் ஷிஃப்டர் அண்ட் ஆட்டோ பிளிப்பர், இன்ஜினில் டைட்டானியம், மேக்னீஷியம், அலுமினியம் அலாய்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க லைட் வெயிட்டுக்காக. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமான ப்ரைஸு தான் அந்த 35 லட்சம். ஸோ நெக்ஸ்ட் இன் த லிஸ்ட் ஃப்ரம் ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் Kawasaki. ஸோ கவாசாக்கியில் இருந்து Kawasaki's NNJA H2R இஸ் த காஸ்ட்லியஸ்ட் பைக் ஃப்ரம் Kawasaki. பைக்ஸோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 998cc லிக்விட் கூல்டு சூப்பர் சார்ஜ்டு, எஸ் சூப்பர் சார்ஜ்டு இன்லைன் 4 இன்ஜின் இருக்குது இந்த வண்டியில். கம்ஸ் வித் 320 ஹார்ஸ் பவர் அட் 14,000 rpm, 165 பீக் டார்க் அட் 12,500 rpm. ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் ஃப்ரம் Kawasaki. இட் டசன்ட் ஹாவ் அ மிரர், ஏன்னா அது மிரரே கிடையாது, சைட் மிரர்ஸ் கிடையாது. ஏன்னா மிரர்ஸ் இருக்க இடத்துல விங்லெட்ஸ் இருக்குது டவுன் ஃபோர்ஸுக்காக. டாப் ஸ்பீட் ஆஃப் 400 கிலோமீட்டர்ஸ், எஸ் யூ ஹர்ட் இட் ரைட், 400 km/h வேகத்தில் போகும் இந்த வண்டி. லோடட் வித் 330 mm Brembo disc brakes, fully adjustable Olin suspension, full titanium full system free flowing exhaust, Olin's electronical steering damper. சொல்லிட்டே போகலாம். இந்த வண்டி அப்படியே எத்தனை பேர் ட்ராக்கில் ஓட்டினீங்கன்னா you will rule the track. So finally the price. Outside India $58,000 வரும். Inside India import charges, taxes எல்லாம் சேர்த்து around 82 to 83 lakhs வரும். Let's hear the supercharged inline 4. ஸோ அடுத்த மேனுஃபேக்சர் யார் இந்த லிஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR 1000 RR SP ஃபயர்பிளேட் தான் த காஸ்ட்லியஸ்ட் பைக் ஃப்ரம் ஹோண்டா. கம்ஸ் வித் இன்லைன் 4 999cc லிக்விட் கூல்டு இன்ஜின், பீக் ஹார்ஸ் பவர் ஆஃப் 214, 113 Newton meters ஆஃப் டார்க் அட் 12,500 rpm. இதோட சேசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அலுமினியம் காம்போசிட்டால் பண்ணப்பட்டது. இதோட சஸ்பென்ஷன் செமி ஆக்டிவ் ஓலின் சஸ்பென்ஷன், Brembo calipers. இதோட இன்ஜினோட கனெக்டிங் ராட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டானியமால் பண்ணப்பட்டது. ஸோ கம்பேர்ட் டு ஸ்டீல் 50% ஆஃப் த வெயிட் ரெடியூஸ் ஆகும். இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 201 kgs, 201 கிலோ, அதாவது வெட் வெயிட். ஸோ இவ்வளோ விஷயம் ஒரு பைக்கில் கொடுக்குறாங்கன்னா அதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் 26 lakhs வரும். இதோட SP மாடல் மேபி 30 to 32 lakhs. ஸோ டேக்ஸ் ப்ராப்ளமால் நம்மளால் கரெக்டாகவே கனெக்ட் பண்ண முடியாது ஆன் ரோடு. அவுட் சைடு இந்தியா பார்த்தீங்கன்னா $29,000 வரும். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் சுசுக்கியோட ஹாயபுசா தான் த காஸ்ட்லியஸ்ட் பைக் ஃப்ரம் சுசுகி.
இந்த பைக்கோட ஸ்பெக்ஸ் பார்க்கணுன்னா 1.3 லிட்டர் இன்லைன் 4 இன்ஜின். மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட கம்ப்ரெஷன் ரேஷியோ கொஞ்சம் கம்மி, 12.5:1. ஸோ இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 190 ஹார்ஸ் பவர் அட் 9700 ஆர்பிஎம், 150 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட் 7000 ஆர்பிஎம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சுசுகி ஹாயபுசா அவங்களோட காம்படிட்டர்ஸை விட ரொம்ப கம்மியாகவே தான் ப்ரைஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் சைடு இந்தியா $19,000 வரும். இன்சைடு இந்தியா ப்ளஸ் டேக்ஸ், இம்போர்ட் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 15,50,000 மட்டும்தான் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் பைக் வேணும், சீப்பஸ்ட்டு ப்ரைஸில் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் ஹாயபுசா. பட் இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் 266 kgs வரும். இதை தள்ளுறதுக்குனே தனியாக சாப்பிட்ணும் எல்லாரும். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பிராண்டை பார்க்கணுன்னா ஜப்பான்லேருந்து நம்ம யூரோப்பு போகணும். இட்டாலியில் இருந்து டுகாட்டி பானிகலே V4R தான் காஸ்ட்லியஸ்ட் பைக் ஃப்ரம் டுகாட்டி. இந்த பைக் வேர்ல்டு SBK சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்காகவே தனியாக டெவலப் பண்ணப்பட்ட பைக். இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 998cc லிக்விட் கூல்டு V4 இன்ஜின், 240 ஹார்ஸ் பவர் அட் 15,250 ஆர்பிஎம், 112 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட் 11,500 ஆர்பிஎம். இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் கார்பன் ஃபைபர் தான். இதோட விங்லெட்ஸில் ஆரம்பித்து ஃபேரிங், மெக்னீஷியம் அலாய்ஸ் எல்லாமே வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே பண்ணது. இந்த வண்டியோட வெயிட் கேட்டிங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஜஸ்ட் 172 kgs வெயிட். என்னோட R3 174 kgs. அவங்க நினச்ச மாதிரியே வேர்ல்டு SBKவை தூக்கி சாப்பிட்ருச்சு இந்த வண்டி. இந்த வண்டி லோடட் வித் கேஜெட், ஃபுல்லி எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓலின் சஸ்பென்ஷன், டுகாட்டிஸ் குவிக் ஷிஃப்டர், ஆட்டோ பிளிப்பர், ஆப்ஷனல் மெக்னீஷியம் வீல்ஸ் இருக்குது. இந்த இன்ஜினோட டெஸ்மோட்ராமிக் வேல்வ் இந்த V4 இன்ஜினை 16,500 ஆர்பிஎம் வரைக்கும் ரிவ் பண்ண வைக்கும். டுக்காட்டி இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் கண்டிப்பாக ப்ரீமியமாக தான் இருக்கும். அவுட் சைடு இந்தியா பேஸ் மாடல், அதாவது எந்த கார்பன் ஃபைபர் பார்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஆக்ரோபோச் எக்ஸாஸ்ட், மெக்னீஷியம் வீல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் $44,000 வரும். இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா $50,000 அவுட் சைடு இந்தியா USD வரும். இன்சைடு இந்தியா ஆக்ரோபோச், மெக்னீஷியம் வீல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி டாப் வேரியண்ட் 80 lakhs ஆன் ரோட். இந்த லிஸ்ட்டில் அடுத்த பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலியிலேருந்து ஜெர்மனி போகிறோம். ஜெர்மனிலேருந்து பிஎம்டபிள்யூவோட M1000RR தான் காஸ்ட்லியஸ்ட் பைக் ஃப்ரம் தேர் பிராண்ட். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 999cc லிக்விட் கூல்டு இன்லைன் 4 இன்ஜின், 209 ஹார்ஸ் பவர் அட் 14,500 ஆர்பிஎம் அண்ட் 130 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட் 11,000 ஆர்பிஎம். இந்த பைக்கில் எங்கே பார்த்தாலும் டைட்டானியம் தான். டைட்டானியம் கனெக்டிங் ராட்ஸ், டைட்டானியம் பிஸ்டன்ஸ், டைட்டானியம் வேல்வ்ஸ், இன்ஜின் உள்ள எங்கே பார்த்தாலும் டைட்டானியம் இருக்கும். கார்பன் ஃபைபர் வீல்ஸ், கார்பன் ஃபைபர் எங்கே பார்த்தாலும் கார்பன் ஃபைபர், டைட்டானியம் எல்லாமே லைட் வெயிட்டுக்காக. BMW's ரைடர் ஏஜ் ஃபுல்லி லோடட் வித் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமான ப்ரைஸ் என்னன்னா அவுட் சைடு இந்தியா $40,000 டாப் வேரியண்ட்டுக்கு வரும். இன்சைட் இந்தியா ஃபுல்லி கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் தான் இது. இம்போர்ட் சார்ஜஸ், ஆன் ரோட் டேக்ஸஸ் எல்லாம் சேர்த்து 50 lakhs. BMW M1000RR காம்படிஷனோட ப்ரைஸ் ஆன் ரோட் இந்தியாவில் 50 lakhs, 50 லட்சம் வரும். ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டில் அடுத்த பிராண்டை பார்க்கணுன்னா திரும்ப இட்டாலி தான் போகணும். இட்டாலியில் அப்ரிலியோட RS V4 ஃபேக்ட்ரி தான் காஸ்ட்லியஸ்ட் பைக் ஃப்ரம் டெம். ஸோ ரொம்ப இழுக்காமல் இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். 1099cc லிக்விட் கூல்டு V4 இன்ஜின், 215 ஹார்ஸ் பவர் அட் 13,000 ஆர்பிஎம், 125 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட் 10,500 ஆர்பிஎம். மற்ற ட்ராக் ரெடி வண்டி மாதிரி தான். ஓலின் சஸ்பென்ஷன், குவிக் ஷிஃப்டர், ஆட்டோ பிளிப்பர், பிரம்போ பிரேக்ஸ் எல்லாம். ஸோ அவுட் சைடு இந்தியா இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் $26,000. இந்தியாவில் இம்போர்ட் சார்ஜஸ், ஆன் ரோடு எல்லாமே சேர்த்து 26,50,000 வரும். 26,50,000 ஆன் ரோடு. ஸோ லிஸ்ட்டில் அடுத்தது அதே ஊரில் இருக்க இட்டாலியை சேர்ந்த MV அகுஸ்டாவோட பிராண்டை தான் பார்க்க போகிறோம். MV அகுஸ்டாலேருந்து ரஷ் 1000 தான்
காஸ்ட்லியஸ்ட் பைக் ஃப்ரம் தெம். இந்த பைக்கோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 998cc liquid cooled inline 4 producing 212 horsepower at 13,000 rpm and 160 newton meters of torque at 11,000 rpm. மற்ற வண்டியை மாதிரி காஸ்ட்லியஸ்ட் பைக்குக்கு பிரம்போ கேலிபர்ஸ், ஃபுல்லி எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு ஹோல் இன் சஸ்பென்ஷன். இந்த வண்டியை பார்த்தாவே அப்படியே ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனாக இருக்கும். ஸோ அந்த டிசைனுக்கே அந்த காசு கொடுக்கலாம் நம்ம. ஃபைனலி த ப்ரைஸ் அவுட்சைட் இந்தியா $46,000, பட் இந்த வண்டி இந்தியாவில் கிடையாது. இருந்திருந்தால் என்ன ப்ரைஸாக இருக்கலாம்னா 33 to 35 lakhs அரௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் ஃபார் த ஃபேமஸ் இன்லைன் 3 இன்ஜின் பிரிட்டனில் இருக்க ட்ரையம்ஃப். ட்ரையம்ஃபோட ராக்கெட் 3 க்ரோம் எடிஷன் தான் த காஸ்ட்லியஸ்ட் பைக் ஃப்ரம் தெம். ஸோ வண்டியோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா வாப்பிங் 2.4 லிட்டர் இன்லைன் 3 இன்ஜின், 167 horsepower at 6,000 rpm, 221 newton meters of torque at 4,000 rpm. வேறு மாதிரி டார்க் இழுத்துட்டு போவோம் வண்டி. ஸோ அதே மாதிரி ஓல் இன் சஸ்பென்ஷன், குவிக் ஷிஃப்டர், ரைடர் ஏட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் அவுட் சைடு இந்தியா $26,000, இன்சைட் இந்தியா ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாமே சேர்த்து 23,50,000 வரும். என்ன கேட்டிங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு அந்த வண்டி வர்த்து தான். இந்த லிஸ்ட்டில் இருக்க அடுத்த பிராண்டை பார்க்குறதுக்கு நம்ம பிரிட்டன்லேருந்து ஆஸ்திரியா போகிறோம். எஸ், யூ கெஸ்ட் இட், கேடிஎம். ஃபேவரட் மோட்டர் சைக்கிள்ஸ் ஃபார் இந்தியன் யங்ஸ்டர்ஸ். இந்த பிராண்டில் காஸ்ட்லியஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் த கேடிஎம் 1290 சூப்பர் டியூக் யூஓ. என்னோடய ஃபேவரட் நேக்டு பைக் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு சூப்பர் டியூக் 1290 தான் நான் சொல்லுவேன். இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1300cc V-twin இன்ஜின், 180 horsepower at 9,500 rpm, 140 newton meters of peak torque at 8,000 rpm. Loaded with semi-active suspension, riding modes, throttle by wire, cornering ABS, traction control, wheelie control, cruise control, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸ்லிப்-ஆன் அக்ரா, டார்க்கியஸ்ட் பைக் எவர் இதுதான். ஸோ த ப்ரைஸ் அவுட் சைட் இந்தியா $20,500 USD வரும். இன்சைட் இந்தியா கரெக்டாக 15 lakhs. ஸோ லிஸ்ட்டில் அடுத்த பைக் நம்ம யூரோப்பை விட்டு நேராக இந்தியாவுக்கு வரோம். இந்தியாவில் ராயல் என்ஃபீல்டு. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்ட்லேருந்து கான்டினென்டல் ஜி தான் காஸ்ட்லியஸ்ட் பைக். பட் இப்போது மீட்டியார் 650 ரிலீஸ் ஆனனால இட்ஸ் த காஸ்ட்லியஸ்ட் பைக் ஃப்ரம் ராயல் என்ஃபீல்டு. ஸோ இந்த வண்டியை பற்றி பார்க்கணுன்னா 648cc இன்லைன் 2 இன்ஜின், 46 horsepower at 7,250 rpm, 52.3 newton meters of peak torque at 5,650 rpm. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் 6.5 lakhs வருது. வாவ். ஸோ நவடேஸ் ராயல் என்ஃபீல்டு வேறு லெவலில் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, வேறு லெவலில் பைக்ஸ் கொண்டு வராங்க. பட் டெஃபினெட்லி தே ஷுட் இம்ப்ரூவ் தேர் சர்வீஸ் குவாலிட்டி. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க கடைசி 2 பைக்குக்கு வந்துட்டோம். இதுக்கு நம்ம அமெரிக்கா போகிறோம். எஸ், அஃப்கோர்ஸ் தே ஆர் க்ரூசர்ஸ். ஹார்லி டேவிட்சனோட CVO ரோட் கிளைட் காஸ்ட்லியஸ்ட் பைக் ஃப்ரம் தெம். இந்த இன்ஜினை பற்றி பார்க்கணுன்னா 1800cc ட்வின் கேம் 110 டிகிரி V-twin இன்ஜின், 105 peak horsepower and 150 newton meters of torque at 3,500 rpm. இந்த வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டு 393 kgs, அதாவது 393 கிலோ இந்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வாப்பிங் $52,000 அவுட் சைடு இந்தியா. இன்சைடு இந்தியா 50 லட்சம். 50 லட்சத்துக்கு அந்த வண்டியில் என்ன இருக்குன்னு எனக்கு யாருக்குமே தெரியலை. என்ன கேட்டிங்கன்னா த பெஸ்ட் வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த பைக்குக்கு. ஹார்லே ஃபேன்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்ன ஐ எம் நாட் அ ஹார்லே ஃபேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் கடைசியான பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மோட்டர் சைக்கிள்ஸோட CHEIFTEIN எலைட்டு தான் காஸ்ட்லியஸ்ட் பைக். இன்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1890cc 116 டிகிரி V-twin இன்ஜின், 171 newton meters of peak torque at 3,000 rpm. இதில் என்ன விஷயம்னா இதில் ஹார்ஸ் பவர் மென்ஷன் பண்ணல. பரவாயில்ல, ஒரு ரஃபாக வச்சா கூட நமக்கு 90 to 100 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் அவுட் சைடு இந்தியா $36,000, இன்சைட் இந்தியா 30 lakhs, அரௌண்ட் 30 lakhs வரும். ஹார்லி டேவிட்சனை கம்பேர் பண்ணால் இந்தியன் மோட்டர் சைக்கிள்ஸோட இந்த ப்ரைஸ் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, ஓகே.